வகுப்பெல்லாம் கடைக்கு வந்திருப்பாங்க. கையில வேற சுத்தமா பைசா இல்லையே. சுத்தி வளைச்சு எல்லா இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு. எவனும் இனிமே பணமே தரமாட்டான். என்ன பண்ணலாம் இப்போ? என்ன பொம்பளை ஒன்னும் இல்ல. ஒரு பைசா கூட இல்லை. ₹5 கூட முழுசா தெரியல. ஊருக்காக்கு தான் ஓகே. ஆமா, இப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்றது? நானே இங்க காஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன். இதுல காஞ்ச மிளகா வேற. என்ன பொம்பளை இவ? ஒரு அவசரத்துக்கு கூட ஏதாவது வீட்டுல காசு வச்சிருக்க கூடாதா? பைத்தியக்காரியா இருப்பா போல இருக்க. என்ன பண்றது இப்போ? தாமோதரா, இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வரணுமா? சரி விடுற, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். பிச்சைக்காரத்தனமா இருக்கு. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. இப்போ காசுக்கு என்ன பண்ணுதுன்னே புரியலையே. புக்கில் வச்சிருப்பாளா? எதையாவது இருக்கா? இது ஒரு பேக். ஒன்றும் குறைச்சல் இல்லை. ₹10 கூட தேராதுன்னு நினைச்சோம். ₹2000. ஓகே தாமோதரா, என்ஜாய்டா.
என்னடி தேடிட்டு இருக்க? இதுல 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். நீ பாத்தியா? என்னது 2000 ரூபாய் பணமா? ஏது உனக்கு அவ்வளவு பணம்? சொல்றேன், அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வச்சிருந்தேன். காணோம் அத. சரி, அப்பா கிட்ட கேட்டியா? இல்லையே. முதல்ல அவர்கிட்ட கேளு. இப்பதான் போயிட்டு இருக்காரு, போ சீக்கிரம் போ. அம்மா, வாமா பிரியா. என்ன டாக்டர்கிட்ட போனியா? எக்ஸ்ரே எடுத்தாங்களா? என்ன சொன்னாங்க? பிரியா, என்னச்சுமா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டாக்டர் ஏதாவது பயப்படுற மாதிரி சொல்லிட்டாரா? இல்லம்மா, நான் டாக்டர் கிட்டயே போகல. ஏமா? எல்லாம் என் தலை எழுத்துமா. என்ன சொல்ற? நீங்க கொடுத்த 2000 ரூபாய் பணத்தை 2000 ரூபாய் பணத்தை? நீங்க கொடுத்த 2000 ரூபாய் பணத்தை எங்க அப்பா எடுத்துட்டாருமா. என்னது? அப்பா எடுத்துட்டு போயிட்டாரா? ஆமாமா, எங்க அப்பாவுக்கு எங்க குடும்பத்து மேல துளி கூட அக்கறை இல்லம்மா. எப்ப பாரு போதையிலேயே இருப்பாரு. எங்க அம்மாவை குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. பாவமா, அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்க அம்மா தான் எங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு புருஷன் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் கிடைக்க கூடாது. அதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அந்த பணத்தை கஷ்டப்பட்டு தானே சம்பாதிச்சிருப்பீங்க. போகட்டும் விடுமா, பணம் போயிடுச்சேன்னு கவலைப்படாத. இல்லம்மா, நீங்க கொடுத்த பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன். அந்த பணத்தை நான் ஒன்னும் உனக்கு கடனா கொடுக்கலையே, பின்ன? சும்மா தான் கொடுத்தேன். இல்லம்மா, 2000 ரூபாங்கிறது சாதாரணமா கிடைச்சிடாது. நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு வேலையை தேடிடலான்னு இருக்கேன். முதல் சம்பளத்தை வாங்கினதும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். சரி, நீ பணத்தை கொடுக்கறது இருக்கட்டும். இன்னைக்கு நீ டெஸ்ட் எடுக்கணும்ல, அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண போற? போகட்டும்மா, அத பத்தி நான் கவலைப்படல. அப்பா எனக்கு தெரியாம பணத்தை எடுத்த மாதிரி ஏமா எனக்கு தெரியாம உயிர் எடுத்துட்டு போகிறதுனா போகட்டும். இந்த பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும், அதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் இரு. இந்த செயினை வச்சு எங்கேயாவது பணம் வாங்கு. உடனே டாக்டர் பார்த்து பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடு. புரிஞ்சுதா? என்னம்மா இது? பணத்தை எடுத்து தரீங்க, செயினை கழட்டி தரீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்னம்மா சம்பந்தம்? இந்த காலத்துல சொந்தக்காரங்களே இதெல்லாம் செய்யறதுக்கு யோசிக்கும் போது நீங்க ஏன் இதெல்லாம் எனக்கு செய்யணும்? அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேல்ல, அம்மாங்கிற வார்த்தைக்கு முன்னால வேற எந்த உறவும் தேவையில்லைம்மா. இந்த செயினை வாங்கிக்க. முதல்ல நீ போய் டாக்டர் பாரு. இல்லம்மா, எனக்கு இப்ப வேண்டாம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். பிரியா, நீ சொன்னா கேட்க மாட்ட. இரு, நானும் கூட வரேன், போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, இன்னொரு நாள் போய்க்கலாமே. இத பாரு, டெஸ்ட் எல்லாம் உடனே எடுத்து பார்த்துடணும். இல்லம்மா, எனக்கு காலேஜ் பிராக்டிகல்ஸ் இருக்கு, அதனால இன்னொரு நாள் போய்க்கலாமா? சரி, நீ சொல்ற மாதிரி இன்னொரு நாள் போய்க்கலாம். ஆனா இந்த செயின் உன்கிட்டே இருக்கட்டும்.
சொன்னா கேட்க மாட்டீங்களே, நீங்களே வச்சுக்கோங்கம்மா. வச்சுக்கோன்னு சொல்றேன்ல. பரவாயில்லம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. உன் கையில இருந்தா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ, எதுக்குமா இதெல்லாம்? என் பொண்ணுக்கு போடாம வேற யாருக்கு போட போறேன்? பாரு, என் கழுத்துல இருந்ததை விட உன் கழுத்துல ரொம்ப அழகா இருக்கு. உங்க வார்த்தையை தட்ட முடியல. 2 நாள் போட்டுக்குவேன், அப்புறம் கொடுத்துடுவேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா. வரேம்மா. சாரதா, என்ன அப்படி பாக்குற? நான் உன் புருஷன். அத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. உள்ள போங்க. பரவாயில்லையே, புருஷங்காரன் உள்ள வந்த உடனே கதவை மூடி தாப்பா போடுற. இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறது மான ஒண்ணுதான், அதுவும் போயிடக்கூடாதுன்னு தான் தாப்பா போட்டேன். ஆஹா, சாரதா, சாரதா, நில்லு நில்லு. சாரதா, உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சாரதா, இந்த ஆம்பளை செலெக்ஷன் பிடிக்கல போல இருக்குது. பாரு, நீ ரொம்ப விரும்பி சாப்பிடுவல்ல, அதான் அல்வா. அதுதான் 18 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்களே, போதாதா? இப்ப இது வேற புதுசா. அது பழைய அல்வா, நல்லாவா இருக்கும்? இது புது அல்வா, சுட சுட இருக்கும். சாப்பிடு சாரதா. நீங்க பண்ண காரியத்துக்கு நான் அப்படியே கொதிச்சு போயிருக்கேன். ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் ஏது? என்ன சாரதா, நீ என்னையே கேவலப்படுத்துற? நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம். 2000 ரூபா ஒரே நாளில் சம்பாரிச்சேன். புடவை, அல்வா, என் செலவு எல்லாம் போக 1000 ரூபா மிச்சம். இந்தா, வாங்கிக்க. யாரு? நீங்க உழைச்சு சம்பாதிச்சீங்களா? அந்த ரூபாய் நோட்ல புளி ஒட்டி இருக்கு பாருங்க. நம்ம வீட்டு புளி டப்பால இருந்து போன நோட் அது. இந்த வீட்டு புளி டப்பாவில இருந்து என் கைக்கு எப்படி வந்துச்சு? பிரியாவுக்கு நான் கொடுத்தது. ஆஹா, அத நான் மறந்தே போயிட்டேன். சாரதா, இப்படி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கெடுத்துறாத. அப்புறம் பணம் பணம்னு உன்னை டார்ச்சர் பண்ணி உயிரை வாங்கிடுவாங்க. அப்படி அவ உயிரை விட்டுறக்கூடாதுன்னு தான் இந்த பணத்தை நான் பிரியா கிட்ட கொடுத்தேன். அதை போய் திருடிட்டு வந்திருக்கீங்களே, என்ன மனுஷன் நீங்க? திருட்டுன்னு ஏன் சொல்ற? பொண்ணு கிட்ட இருந்து அப்பா எடுத்தா அதுக்கு பேரு திருட்டா? பணத்தை எடுக்கிற விஷயத்துல தான் நீங்க அப்பாவா நடந்திருக்கீங்க. சாரதா, சிவகாமி வயிற்றுல பிறந்த எல்லா பொண்ணுங்களுமே பணம் பணம்னு பணத்திலேயே குறியா இருப்பாங்க. அவங்கள நீ நம்பாத. சிவகாமியோட புத்தி அவங்களுக்கு அப்படியே இருக்கு. பிரியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னாலும் இப்ப உங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த புடவை, அல்வா எல்லாம் எடுத்துக்கிட்டு மரியாதையா போயிடுங்க.
பொண்ணும் மாப்பிள்ளையும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன பாக்குறீங்க? அவங்க வர்றதுக்குள்ள மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. இப்ப வந்த மாப்பிள்ளைக்காக கட்டின புருஷனையும் விரட்டுற அளவுக்கு ஆளாயிட்டியா? பொறுப்புள்ள புருஷனா இருந்தா பரவாயில்ல, நீங்க தான் பொறுப்பே இல்லாத புருஷனாச்சே. அந்த வீட்ல இருந்து 2000 ரூபாய் திருடிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்ப அந்த வீட்டுக்கு போனோம்னா இங்க இருந்து ஏதாவது திருடிட்டு போவீங்களா? என்ன சாரதா, நீ ஏன் என்ன திருடன்னு சொல்றியா? அந்த கருமத்தை என் வாயால வேற சொல்லணுமா? சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் வர்ற நேரமாச்சு, தயவு செஞ்சு வெளியே போங்க. சாரதா, மாப்பிள்ளைய எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? யார? உங்களையா? ஆ, ஆ. என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றது? என் புருஷன் ஒரு குடிகாரன், ஒரு திருடன் அப்படின்னா? ச்சே, தயவு செஞ்சு என் வாயை கிளறாதீங்க. மரியாதையா போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. சாரதா, நீ ஏன் என்ன வற்புறுத்தி கூப்பிட்டா கூட நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஓகே, பாய் பாய். எங்க ராஜா? பாருடி, சொந்த பந்தத்தை விட இந்த பணம் தான் கடைசி வரைக்கும் உதவும். ம் ம் ம். அம்மா, அவர் தான் கார்த்திக், அருணாச்சலம் சாரோட பையன். அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தகராறு பண்ணது இவர்தான். ஏய், சும்மா ரெடி. வாங்க தம்பி. சந்தியா எங்க? சந்தியா வெளியே போயிருக்கா. யார மயக்க போயிருக்கா? என்ன மாதிரி பணக்கார பையன்களை மயக்கிறதுக்காகவே அவளை பெத்து போட்டிருக்கீங்களா? தம்பி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிய வைக்க நான் இங்க வரல. என்னை இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடுங்க. ஹலோ மிஸ்டர், உங்களை இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கணும்னு நாங்க யாரும் நினைக்கல. உங்க அப்பாவும் அம்மாவும் தான் எங்க அக்காவை பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. சும்மா ஓ, ரெடி. ஊர்ல என்ன மாதிரி பணக்கார பையன்களை மடக்கி போடுறதுக்காகவே இத்தனை பொண்ணுங்களை பெத்து போட்டிருக்கீங்களா? இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? தம்பி, நீங்க நினைக்கிறது தப்பு. நாங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. எங்களுக்கு பெருசா வசதி இல்லைனாலும் இந்த ஏரியாவில் மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கோம். கௌரவத்தோட காசு இருந்தாதான் மதிப்பு. அத மனசுல வச்சுதான் பசை இருக்கிற இடமா பார்த்து ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? நாங்க அப்படி ஒண்ணும் நினைக்கல தம்பி. சந்தியாவை உங்க அப்பா தான் வேலைக்காக கூட்டிட்டு போனாரு. இந்த எண்ணம் கூட அவங்களுக்கு தான் வந்ததே தவிர நாங்க யோசிச்சு சொல்றோம் தான் சொல்லிருக்கோம். நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது. சந்தியா இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. வந்தா நானே கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. தம்பி, போது நிறுத்துங்க. நீங்க கொலை பண்றதுக்காக தான் நாங்க பிள்ளைய பெத்து வச்சிருக்கோமா? அவளை கல்யாணம் பண்ணிக்க வேணாங்கிறது உங்க விருப்பம். அதுக்காக அவளை கொலை பண்ணுவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது.
பணம் இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. சந்தியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நல்ல வேலை கிடைச்சா ஆபீஸ மாத்தலாம், நல்ல ஆளு கிடைச்சான்னா கட்டிக்க போறவனையே மாத்தலாம். உங்க பொண்ணு ஏற்கனவே வேலை செஞ்ச ஆபீஸ்ல ஒருத்தனை காதலிச்சிருக்கா. இப்ப என்ன பார்த்ததும் அவளுக்கு மனசு மாறிடுச்சு. நாளைக்கு என்ன விட ஒரு பணக்கார பையன் கிடைச்சா என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கடவுள் முகம் பார்க்கும் முன்னே கணவன் முகம் பார்த்தால் கூட கடைசி வரை பார்க்க உந்தன் முகம் வேண்டுமே. கடலுக்கு ஒரு ஈரம் இல்லை, மலைகளுக்கு உயரம் இல்லை, உறவுகள் அக்கா தங்கை போல் இல்லையே. அக்கா தங்கை போராட்டம் ஆயுள் வரை இருக்காது. நீ பிறக்கிற நான் வேண்டுமே, அது போதுமே. அட கண்ணன் ஊதிய குழலாய் இந்த மண்ணில் தோன்றிய உறவாய் அடி நானும் நீங்களும் கோயில் தீபம் என ஒரு தாய் கருவில் உயிராய் வாழ்வோமே. அக்கா தங்கை யாவரும் அன்பை விதைக்கும் தாவரம். அக்கா